நான் ஒரு டீ. டேய் மச்சான், டேய் எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. லாஸ்டா உன ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறேன். ஆமாடா, ஸ்கூல் டேஸ்லாம் எவ்வளவு ஹாப்பியா இருந்தோம்ல. நம்ம ஸ்கூலுக்கு ஒண்ணா போறதும் டியூஷனுக்கு ஒண்ணா போறதும், எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பிடிச்ச டிஷ் சாப்பிடுறதும் ஸ்வீட் சாப்பிடுறதும் அப்பெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்ல. ஆமாடா, அந்த டைம் மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணணும். நம்ம ஏன் கெட் டுகெதர் பிளான் பண்ண கூடாது? லைக் அந்த ஓல்ட் டேஸ் மாதிரியே பண்ணலாம்டா. அப்பனா இன்னைக்கு நைட் எங்க வீட்ல கெட் டுகெதர் பிளான் பண்ணலாம். சூப்பர் மச்சான், அப்பனா நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்ப நம்ம பசங்களே நான் கால் பண்ணி கூப்பிட்டுக்கிறேன். ஓகேடா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறேன். இது அவங்களுக்கு ஸ்பெஷலாகவும் சர்ப்ரைஸாகவும் இருக்கணும். இந்த கெட் டுகெதரை இன்னும் ஸ்வீட்டா ஆக்குறதுக்கு ஒரு பெட்டர் வே என்னன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச அந்த ஸ்வீட் செய்யறது தான். இதுல அரிசி வந்துருச்சான்னு நமக்கு எப்படி தெரியும்? ஐடியா, நம்ம கிட்ட தான் ட்ரூ ஏஐ கம்பெனியன் இருக்கு, அது ஹெல்ப் பண்ணும். ஹே ஜெமினை, நான் அரிசி பாயாசம் செஞ்சுட்டு இருக்கேன். இதுல என்னோட அரிசி வெந்துருச்சான்னு பார்த்து சொல்லு. இல்ல, அரிசி இன்னும் கொஞ்சம் வேகணும். அடுப்பை சிம்மில் வச்சு இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. ஓகே. ஹே ஜெமினை, என்கிட்ட இந்த இன்கிரீடியன்ட்லாம் இருக்கு. இதுல எதை வச்சு அரிசி பாயாசத்தை அலங்காரம் பண்ணலாம்? முதலில் குங்குமப்பூவை பாலில் கலந்து பாயாசத்தில் ஊற்றினால் நல்ல நிறமும் மணமும் கிடைக்கும். ஓகே ஜெமினை. டேய் எவ்வளவு நேரம்டா? எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்க எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். சர்ப்ரைஸா? என்னதுடா? உனக்கு ஞாபகம் இருக்கா? எல்லா வருஷமும் அம்மா பாயாசம் பண்ணி நமக்கு தருவாங்க. ஆனா இந்த வாட்டி நான் பாயாசம் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். गाइस, இவனை பாருங்க, நம்மளுக்காக பாயாசம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கான். ஹே சூப்பர்டா மச்சான், உள்ளவாடா. டேய் செம்ம டேஸ்டா இருக்குடா. செம்ம. யூ நோ முடிஞ்சிருச்சு. வாங்கடா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ ஒன்னு எடுத்துக்கலாம். வாங்கடா எடுப்போம். டேய் நான் ரொம்ப குள்ளமா இருக்கேன்டா. நம்ம வேற ஆங்கிள் போட்டோ எடுக்கலாம். டேய் இதுவே நல்லா தான் இருக்கு. ஆங்கிள் மேட்டர் இல்ல, நீ குள்ளமா இருக்க. டேய் நீ எதுவும் கவலைப்படாத, உன்னை நான் சரி செய்யறேன். எப்படிடா? மச்சான் சூப்பர்ரா, வேற லெவல்ல எடிட் பண்ணிட்ட. Galaxy Z Fold 7ல எப்பவுமே வழி இருக்கு. காட்டு. உங்க நியரா சாம்சங் ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. இந்த ஃபெஸ்டிவ் ஆஃபரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. என்னடா நீ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எதுவுமே காட்டவே இல்லையாடா? நான் கூட அவ்வளவு நேரம் கத்துன, திரும்பி கூட பாக்கலையடா நீ. டேய் அவன் கத்துவான்டா, நீ என்ன பண்ற? அப்படி கத்து. ஓகேடா. இவன் ஏன்டா அழுறா? உனக்கு என்னடா ஆச்சு? இந்த எக்ஸாம்ல உங்களால காப்பி அடிக்க முடியாதுடா. அது ஏன்டா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? காப்பி அடிக்க முடியாதா? ஆமாடா, இப்ப நம்ம கிளாஸுக்கு வர சாரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாடா. எவன்டா அவன்? ஸ்டூடண்ட்ஸ், பிட்டு நோட்ஸ் புக் இந்த மாதிரி எதுவுமே உங்க கையில நான் பார்க்க கூடாது. முக்கியமா மொபைல் போன். எவனாச்சும் போனை பார்த்து எழுதுறத பார்த்தேன், அந்த போனை வாய் வழியா தள்ளி வயிற்று வழியா அமைக்கிடுவேன். அப்புறம் காலம் ஃபுல்லா வயிற்றுல வைப்ரேஷன் ஆயிட்டே இருக்கும். யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. முடியல, ஏதாச்சும் விட்டு வச்சிருக்கீங்களா? இல்ல சார். டேய் உன் பேப்பர் கட்டு. டேய் வாயில பிட்டு இருக்கான். பேப்பரை பார்த்து எழுதுங்கடா. சீக்கிரம் அந்த பிட்ட குடுறா. இவக்கா தம்பி, நீ போனை பார்த்து எழுதிட்டு இருக்கியா? சார் சத்தியமா படிச்சுட்டு வந்து எழுதுறேன் சார். போன்லாம் பார்க்கல சார். சாரிப்பா, நீ கண்டினியூ பண்ணு. அப்பாடா, நம்பிட்டான்.
இதுக்கப்புறம் நீ எப்படி எக்ஸாம் எழுதுற நான் பாக்குறேன். சார் சாரி சார் இதுக்கப்புறம் வாழ்க்கையில போன பார்க்க மாட்டேன் சார் விட்டுருங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு இந்த வருஷம் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தனா எலக்ட்ரோமேக்னெசிட்டி. இந்த கொஸ்டினை பார்த்தனா 2021ல கேட்டிருக்காங்க, 22ல கேட்டிருக்காங்க, 23ல கேட்டிருக்காங்க, 24ல கேட்டிருக்காங்க. அப்போ 25ல கேட்க மாட்டாங்க. அதான் இத்தனை வருஷம் கேட்டாங்கல, அதனால இந்த வருஷம் கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்க. அப்புறம் மேக்னெசிட்டி. இந்த கொஸ்டின் பார்த்தனா 2021ல கேட்டிருக்காங்க, 22ல கேட்டிருக்காங்க, 23ல கேட்டிருக்காங்க, 24ல கேட்டிருக்காங்க. அப்போ 25ல கேட்க மாட்டாங்க. கேட்பாங்கடா வெண்டிங்களா. இது மட்டும் கேட்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டினை தானே கேட்கல, அப்போ இந்த கொஸ்டினை கண்டிப்பா கேட்பாங்க. இது ஒரு மாதிரியான கொஸ்டின்ரா. இது 2021ல கேட்டிருக்காங்க, 23ல கேட்டிருக்காங்க. அப்போ 25ல கேட்பாங்க. கேட்க மாட்டாங்க. அதையும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கொஸ்டினோட ஆன்சர் ரொம்ப பெருசுடா. அவங்களுக்கு தெரியும் எப்படியும் நம்ம இது கண்டிப்பா படிக்க மாட்டோம்ட்டு, அதனால கேட்க மாட்டாங்க. கரெக்ட். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்துடலாம். லாஸ்ட் இயர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். தீன்தா 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 தா தீன்தா 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 தா. ஆமா, இந்த வருஷம் எப்படி கேட்பாங்க? அதை அப்படியே மாத்தி கேட்பாங்க. ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. இத நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். தாந்தீன் 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 தா. தாந்தின் தா. Correct. தாந்தின் தா. தாந்தின் தா. தாந்தின் தா. ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. தாந்தின் தா. தாந்தின் தா. ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. தாந்தின் 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 தா. இதுல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேக்கலையே. தாந்தின் தா. சரி ஓகே மச்சான், நான் கிளம்புறேன். டேய், என்னடா இவ்வளவு சீக்கிரம் கிளம்புற? டேய், காலைல சீக்கிரம் எந்திச்சு நான் மாலை போட போறேன்டா. அதான். ஓகேடா. மச்சான், நீ ஏன் மாலை போடக்கூடாது? மாலையா? நமக்கு அதெல்லாம் செட் ஆகாதுடா. டேய், என்னடா நீ இப்படி சொல்லிட்ட? நீ அந்த கடவுளை வேண்டிட்டு 40 நாள் விரதம் இருந்து பார், நீ நினைச்சது எல்லாமே நடக்கும். நினைச்சதெல்லாம் நடக்குமா? நீ மாலைய போட்டு பார், உன் வீட்டுல மட்டும் இல்லடா, உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் உன்னை அப்படி மதிப்பாங்க. உன்னாலதான் இந்த தம்மு சீக்கிரட்ல விட முடியல. நீ மாலைய போட்டு பார், அப்புறம் எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுருவ. அப்படின்ற? ஆமாடா. சரி மச்சான், நாளைக்கு நானும் உங்களை சேர்ந்து மாலை போட்டுறேன்டா. நாளைக்கா கோயில்ல பாப்போம். ஓகேடா. பாய்டா. என்னப்பா இது மாலை போடுவோம் கேங்கே கூட்டு வரேன்னு சொன்னேன், பார்த்தா ஒருத்தன் தான் கூட்டு வந்திருக்க. கேங்கா? சாமி, அப்படியே கொஞ்சம் பின்னாடி பாருங்க. டேய், உன் லைஃப்ல தான் உனக்கு அவ்வளவு கடன் பிரச்சனை இருக்குல்ல, நீ 40 நாள் மாலையா போட்டு பார், அப்புறம் உன் லைஃப்ல கடனே இல்லாம ஆயிடும். டேய் டேய் டேய், உன்னை வேணான்ட்டு விட்டு போனவள இப்போ வரைக்கும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கல, அதுக்கு பதிலா 40 நாள் மாலையை போட்டு அந்த கடவுளை நானே, உன்னை விட்டு போனவ கண்டிப்பா உன்னை தேடி உன் லைஃப்ல வருவா. டேய், நீ தான் உன் பிசினஸ் நஷ்டத்துல போகுதுன்னு தினமும் புலம்பிட்டு இருக்கல, நீ ஏன் மாலை போடக்கூடாது? நீ மாலையை போட்டு மலையை ஏறிப்பார், அப்புறம் நஷ்டத்துக்கு என்ன அர்த்தம் என்கிட்டயே வந்து நீ கேப்படா. அப்போ ஓகே மச்சான், நானும் உன் கூட சேர்ந்து மாலை போட்டுருக்கேன். ஓகே. சொன்ன மாதிரி எல்லாரையும் கூட்டு வந்துட்டான். ஃபர்ஸ்ட் டைம் மாலை போட்டு தனியா போறேன்னு நினைச்சேன், அதான் கூட நம்ம கேங் எல்லாரையும் கூட்டிட்டு போறேன். அப்ப நீ எங்க நல்லதுக்காக சொல்லியா? ஏன் நல்லதுக்காக சொன்ன மச்சான். சொல்லுடா மச்சான், இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா, உடனே கிளம்பி வாடா. பசங்க யார் கால் பண்ண வர மாட்டாங்கடா, நீ ஆச்சு வாடா. சரி சரி, நீ போன வை, நான் உடனே வரேன். என்ன எதுக்கு பாத்துட்டு இருக்கீங்க? நான் சும்மா பாத்துட்டு போலாம் தான் வந்தேன். அடுத்த வாட்டி வந்து இந்த ஏரியாலே பார்க்க கூடாது. டேய், ஏன்டா அப்படி பண்ண? நீ நினைச்சிருந்தா இதை தடுத்துருக்கலாமேடா. மச்சான், நான் சொல்லியிருந்தேன்ல என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அத்தீஷ்ரா. டேய், என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் மாலிக். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. அங்கிள், கொஞ்சம் அத்தீஷை கூப்பிடுறீங்களா? ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேன்றா. அப்பா, நான் இல்லைன்னு சொல்லுங்க. அத்தீஷ் வீட்ல இல்லப்பா. வீட்ல இல்லையா? சரி ஓகே அங்கிள். பெட்ரோல் இல்லையா? போன் அடிக்கல, வீட்டுக்கு வந்துட்டான்டா. இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? அப்பா வச்சு சொல்லிட்டேன். பாரு, செம்ம காமெடியா இல்ல? டேய் மச்சான், ஆமாடா. என்னடா போன் போட்டாலும் எடுக்க மாட்டேன்றீங்க? எப்பவுமே நீங்க 2 பேரும் ஒன்னாவே சுத்திட்டு இருக்கீங்க. உங்களை இன்ட்ரோ கொடுத்ததே நான் தானடா, என்னையும் அவாய்ட் பண்றீங்க. ஏய், அப்படிலாம் இல்லடா, நாங்களே இன்னைக்கு தானே ஒன்னா டீ குடிக்கலாம்னு வந்தோம்.
ம் டேய் பாத்தியாடா நம்ம 2 பேரும் ஒண்ணா சுத்தம் அவன் எப்படி வயிறு எரியுதுன்னு. பைக் சாவியை வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப்ல கூட ஒருத்தனை விட இன்னொருத்தன் பெட்டரா கிடைச்சிட்டானா அவன் எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் வந்தாலும் ஈஸியா அவனை கைட்டி விட்டுருவீங்களா?